பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அழகேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். அழகேஷ்குமார், வணக்கம். என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது? தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? பக்தர்களின் ஆரவாரம் எவ்வளவாக இருக்கிறது? பழனியில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாம் நாள் நிகழ்வு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதாவது நேற்று பக்தர்களுக்கு அனுமதி இலவசம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று விடுமுறை நாள் என்பதால் பக்தர்கள் நீண்ட நேரம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் முதல் வழிநெடுக காத்திருந்து சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய காத்திருந்து வருகின்றனர். இதனை காண, அதாவது ஏற்பாட்டை காண பக்தர்கள் அமைக்கப்பட்டுள்ள வழிநெடுகிலும் அமைக்கப்பட்டுள்ள பந்தல்களில் காக்க வைத்து, அதாவது குழுவாக பிரிக்கப்பட்டு50,000 நெரிசலை தவிர்க்க குழுவாக பிரிக்கப்பட்டு அவர்களை அனுப்பும் பணியில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் காலை முதல் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதுவரை இந்த மாநாட்டினை கண்டுகளித்துள்ளனர். தற்போது 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்ய உள்ளனர். இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டவர்கள் அவர்களிடம் கேட்போம், சுமார் எவ்வளவு நேரம் காத்திருந்தார்கள் என்று. எவ்வளவு நேரம்? இந்த 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு? ஏற்பாடுலாம் பார்க்க. அதாவது சுமார் ஒரு பக்தர்கள் 1 மணி நேரம் 3 மணி நேரம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் போலீசார் ஏற்படுத்தி உள்ளனர். தற்போது இந்த கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதலான போலீசார் பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளனர். பழனியிலிருந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அழகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.